ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி மோதி விபத்து அப்படிலாம் நிறைய நியூஸ் பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் விண்வெளியில் நடக்க போகுது. SpaceX உடைய ஒரு ராக்கெட் Falcon 9 அப்படிங்கிற ராக்கெட் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. அது கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி போய் நிலவில் மோத போகுது. அதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் நிவிரா. விண்வெளி ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மைல்கல்லை எட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிற அளவுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அறிவியல் முன்னேறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் அதில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிறதுலே ஒரு டாப் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர ஃபேமஸாக இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்டார்லிங்க் வச்சிருக்காரு, டெஸ்லா கார் தயாரிக்காரு, SpaceX கம்பெனி நடத்தாரு, இப்படி எக்கச்சக்கமாக இருக்குல்ல. அந்த வகையில் SpaceX கம்பெனி மூலமாக அவர் வந்து ராக்கெட் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியேற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் 2002 SpaceX கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண எலான் மஸ்க் வந்து 2008 ஃபர்ஸ்ட் ராக்கெட்டை லான்ச் பண்ணார். அதுக்கு பிறகு வந்து ஃபால்கான் சீரிஸ் ராக்கெட்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. உலகத்திலேயே ஒரு தனியார் நிறுவனம் விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புதுன்னா அது எலான் மஸ்குடைய SpaceX தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது வளர்ந்துச்சு. அதுக்கு பிறகு தான் ப்ளூ ஆரிஜின் மூலமாக ஜெஃப் பெசோஸ் எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்பொழுது Falcon 9 சீரிஸில் ரீயூசபிள் ராக்கெட்டை கூட என்னால் அனுப்ப முடியும் அப்படின்னு எலான் மஸ்க் அனுப்பிட்டு இருக்காரு. இப்போ நிறைய ராக்கெட்ஸ் வந்து போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் தான் 2015 பிப்ரவரி மாதத்தில் இந்த Falcon 9 ராக்கெட் வந்து விண்வெளிக்கு அனுப்பப்படுது. இந்த ராக்கெட்டில் எதை வச்சு அனுப்புனாங்கன்னா ஒரு செயற்கைக்கோள் வச்சு அனுப்புனாங்க. இந்த செயற்கைக்கோள் வந்து வெதர் ஃபார்காஸ்டிங் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். அதுக்காகத்தான் இந்த ராக்கெட்டை அனுப்புனாங்க. எலான் மஸ்க் தான் ரீயூசபிள் ராக்கெட்லாம் அனுப்புறாரு, போயிட்டு திரும்பி வருமே, அப்புறம் ஏன் இந்த ராக்கெட் போயிட்டு அங்கே மோதுது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆக்சுவலாக இந்த ராக்கெட் அனுப்புனது வந்து 2015 அனுப்பிச்சது. 2015 அனுப்பும்போது அவர் ரீயூசபிள் ராக்கெட்டுக்கான டெக்னாலஜியை உருவாக்கிட்டு தான் இருந்தார் தவிர அந்த டெக்னாலஜியில் ஒரு ராக்கெட் அனுப்பலை. ஸோ இது வந்து ரிட்டர்ன் வரக்கூடிய அளவில் கிடையாது. ஓகேவா? எது ரிட்டர்ன் வரும்னா ராக்கெட்டில் உள்ள பூஸ்டர்ஸ்ங்கிற பாகம் தான் ரிட்டர்ன் வரும். அந்த பூஸ்டர்ஸ்ங்கிற பாகத்தை தான் ரீயூஸ் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணி கொண்டு வந்து மறுபடியும் நம்ம வந்து பயன்படுத்தலாங்கிற டெக்னாலஜியை உருவாக்கி எலான் மஸ்க் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த டெக்னாலஜி அவர் கண்டுபிடிக்காதனால இந்த ராக்கெட் வந்து போயிட்டு திரும்பி வந்து வளிமண்டலத்தில் எரிஞ்சு போகுன்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. பட் அது நடக்காமல் போயிடுச்சு. பொதுவாக ஒரு ராக்கெட்டை வந்து எப்படி செலுத்துவாங்க அப்படின்னா பூமியிலிருந்து வெளியில் போகும், அதாவது ஸ்பேஸுக்கு நம்ம போயிட்டோம்னா அங்கே வந்து ஆக்சிஜன் இருக்காது. அதனால 150 கிலோமீட்டருக்கு மேலே அங்கே டிராவல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த ராக்கெட்டை செலுத்துறதுக்கான அந்த எஸ்கேப் வெலாசிட்டிங்கிறது அதிகமாக இருக்கணும். அதாவது 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட் அளவுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி இருந்தால் மட்டும்தான் விண்வெளியில் ஒரு ராக்கெட்டை வேகமாக செலுத்த முடியும். அதற்கான டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டுக்குள்ளே எரிபொருள் இருக்கும், ப்ளஸ் வந்து விண்வெளியில் ஆக்சிஜனோ ஹைட்ரஜனோ இருக்காது. அப்படிங்கிறதுனால ராக்கெட்லேயே அதையும் வச்சு அனுப்புவாங்க. ஆக்சிஜனை வந்து 2 வகையில் வைப்பாங்க. ஒன்று வந்து திடநிலையில் வைக்கலாம், இல்லைனா திரவ நிலையில் வைக்கலாம். திரவ நிலையில் ஆக்சிஜன் மாதிரியான வாயுக்களை ராக்கெட்டில் அடைச்சி வைக்கிற டெக்னாலஜி பேர் கிரையோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த Falcon 9 ராக்கெட் வந்து 2015 பிப்ரவரி மாதம் அனுப்பப்பட்டது. இது வந்து ஒரு சேட்டலைட்டை சுமந்துக்கிட்டு போச்சு. இந்த சேட்டலைட் வந்து வெதர் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு சேட்டலைட். அந்த சேட்டலைட்டோட பேர் வந்து டீப் ஸ்பேஸ் கிளைமேட் அப்சர்வேட்டரி அப்படிங்கிறதான். இதை எங்கே நிலைநிறுத்த இவங்க ட்ரை பண்ணாங்கன்னா, நம்ம வந்து அந்த லேக்ரேஞ்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்ல, அந்த லேக்ரேஞ்ச் பாயிண்டில், அதாவது L1, L2, L3, L4, L5 சொல்லிட்டு 5 லேக்ரேஞ்ச் பாயிண்ட் இருக்கு. இந்த 5 லேக்ரேஞ்ச் பாயிண்டில் L1 அப்படிங்கிற இடத்துல தான் இதை வந்து நிலைநிறுத்தினாங்க, இந்த சேட்டலைட்டை நிலைநிறுத்தினாங்க. அதாவது இந்த L1ங்கிற லேக்ரேஞ்ச் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கும். அந்த இடத்துல இதை கொண்டு போய் நிறுத்தினாங்க இந்த கிளைமேட் அப்சர்வேட்டரி சேட்டலைட்டை. சமீபத்தில் அனுப்பிச்ச அந்த ஜேம்ஸ் டெலஸ்கோப் இருக்குல்ல, அதையும் லேக்ரேஞ்ச் பாயிண்ட்லாம் நிறுத்திருக்காங்க. பட் அது வந்து L2ங்கிற லேக்ரேஞ்ச் பாயிண்ட் எடுத்திருக்காங்க. L2ங்கிற லேக்ரேஞ்ச் பாயிண்ட் வந்து சூரியன் சைடு இல்லாம பூமிக்கு இந்த பக்கம் இருக்கும். அதாவது சூரியனுடைய கண்ணுல படாம அது இருக்கும். L1 அப்படிங்கிற அந்த லேக்ரேஞ்ச் பாயிண்ட்ல இந்த ராக்கெட் அந்த சேட்டலைட்டை நிலைநிறுத்தின பிறகு அது வந்து அங்கிருந்து பிரிஞ்சு போயிடும். L1 அப்படிங்கிற லேக்ரேஞ்ச் பாயிண்ட் பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நிலைநிறுத்திட்டு இந்த ராக்கெட் வந்து பிரிஞ்சு போகும்ல, பிரிஞ்சு போகிற ராக்கெட் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து திருப்பி அனுப்புவாங்க. அப்படி திருப்பி அனுப்பும்பொழுது பூமியினுடைய வளிமண்டலத்தில் ஏற்பட உராய்வுனால அது வந்து அப்படியே டிசேபிள் ஆகிடும். அதாவது எரிஞ்சு வளிமண்டலத்தில் காத்தோட காத்தா கலந்து போயிடும், அது கீழே வராது. அப்படியே மிஸ் ஆகிற சில ராக்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் இந்த Falcon 9 ராக்கெட்டில் என்னாச்சுன்னா திரும்பி வர்றதுக்கு அதுக்கு எரிபொருள் பத்தாமல் போச்சு, அதால் ரிட்டர்ன் ஆக முடியல. அப்படி ரிட்டர்ன் ஆக முடியாததுனால பூமியையும் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, அதே நேரத்தில் நிலவையும் வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. இப்படி கண்ணா பண்ணு அதுவே கன்ஃபியூஸ் ஆகி நானே குழம்பு போயிட்டு ரேஞ்சுக்கு சுற்றிக்கிட்டு இருந்த ராக்கெட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நிலவை நோக்கி வேகமாக போக ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து அமெரிக்கன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி திசை மாறிய பறவையாக போன அந்த ராக்கெட்டை வந்து நம்ம ஆளுங்க கண்டுக்காம விட்டாங்க. அது வந்து ஒரு விண்வெளி குப்பையோட சேர்ந்துருச்சு. ஏன்னா விண்வெளியில் நிறைய குப்பைகள் இருக்கும். அந்த குப்பைகளை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து செயற்கை குப்பைகள், இன்னொன்று வந்து இயற்கை குப்பைகள். இயற்கை குப்பைகள் அப்படின்னு சொன்னால் அதாவது விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த எரிகற்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு பக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படி சுற்றுறதை வந்து இயற்கை குப்பைகள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து செயற்கை குப்பைகள், இந்த மாதிரி அனுப்புகிற ராக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து சேட்டலைட்,
ராக்கெட்டு இதெல்லாம் வந்து அதனுடைய உடைந்த பாகங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிற செயற்கை குப்பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இதுவும் வந்து போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட் வந்து பெருசாக கண்டுக்காமல் விட்டாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைமில் தான் என்ன பண்ணிருக்காருன்னா, அமெரிக்காவை சேர்ந்த கிரே அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காரு. அவர் ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி அந்த டெக்னாலஜி மூலமாக ஒரு சாஃப்ட்வேர்லாம் கிரியேட் பண்ணி இந்த ராக்கெட் நிலவை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் இது ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு இது எவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் கால்குலேட் பண்ணியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 9300 கிலோமீட்டர் ஸ்பீடில் இது நிலவை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கு. அப்படி போகிறதுனால இந்த ராக்கெட் வந்து கரெக்டாக மார்ச் மாதம் 4ஆம் தேதி அந்த நிலவை போய் இது மோத போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்திய நேரப்படி மார்ச் மாதம் 4ஆம் தேதி ஈவினிங் 4:55க்கு இந்த ராக்கெட் நிலவில் மோதும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9300 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ராக்கெட் போயிட்டு நிலவில் மோதுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த பாதிப்புங்கிறது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் அளவுக்கு, அதாவது 500 கிலோமீட்டர் அகலத்துக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. பட் இந்த ராக்கெட் வந்து நிலவுல எந்த இடத்துல மோத போகுதுன்னா, ஃபார் சைடுன்னு சொல்லக்கூடிய, அதாவது பூமியிலிருந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாத நிலவுடைய பின்புறத்தில் மோத போகுது. அது நிலவுடைய இருண்ட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த பகுதியில் தான் மோதப்படுது. இப்படி நிலவுடைய பின்பக்கத்தில் மோதக்கூடிய இந்த ராக்கெட்டை படம் பிடிக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சான்சஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து இந்தியா அனுப்பியிருக்க சந்திராயன் 2 விண்கலம் இருக்குல்ல, அதனால ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதன் மூலமாக எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அமெரிக்காவுடைய லூனார் ஆர்பிட்டர்னாலையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சான்சஸ் கிடைச்சி அதை ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு உண்மையாகவே பிரமிப்பாக தான் இருக்க போகுது. 5 டன் எடை இருக்கக்கூடிய இந்த ராக்கெட் வந்து கிட்டத்தட்ட 9300 கிலோமீட்டர் ஸ்பீடில் மோத போகுது. அப்படி மோதின பிறகு அந்த இடத்த சந்திராயன் மூலமாக கூட ஸ்டடி பண்ணுவாங்க. அப்படி ஸ்டடி பண்ணுறதுனால நிறைய விஷயங்கள், புதிய தகவல்கள், இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ராக்கெட்டுடைய பாகம் நிலவு மேலே போய் மோத போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1959, அதாவது ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக் விண்கலம் போச்சுல்ல, அந்த விண்கலத்தை ஏந்தி சென்ற ராக்கெட்டுடைய பாகத்தை நிலவில் வந்து மோத வச்சாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய தடவை நிலவில் மோத வச்சு பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்புட்னிக் 1லிருந்து ஆரம்பிச்சு அப்போலோ மிஷன்லேருந்து நிறைய தடவை நிலவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்டென்ஷனாக, அதாவது பிளான் பண்ணி போயிட்டு நிலவை இடித்து பார்த்துருக்காங்க, தட்டி பார்த்துருக்காங்க, குத்தி பார்த்துருக்காங்க. ஆனால் முதல் முறையாக நம்ம எந்த பிளானுமே பண்ணாமல் ஒரு ராக்கெட் போயிட்டு நிலவில் மோதுது, ஒரு மோதல் நிகழ்வு நடக்குது அப்படின்னா இதுதான் வரலாற்றில் முதல் முறை. அதனால தான் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கப்படுது. பிளான் பண்ணி நம்ம மோத வைக்கிறோம் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம மோத வைக்கணுமோ அந்த இடத்துல மோத வைக்க முடியும். ஏன்னா இந்த குறிப்பிட்ட இடத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணால் நமக்கு சில தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் வந்து மோத வைப்பாங்க. பட் இந்த டைம் நடக்கிறது பிளான் பண்ணாமல் ஒன்று நடக்குது. அதனால புதுசாக என்ன விஷயங்கள் இதில் வரும் அப்படிங்கிறது தெரியல. பட் இது மோதும் பொழுது நிலவில் பெரிய அளவில் மணல் துகள்லாம் அப்படியே பறக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒட்டுமொத்தமாக இதுவரைக்கும் பூமியிலிருந்து அனுப்பப்பட்ட ராக்கெட்டுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 35,000 40,000 தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராக்கெட்டுடைய பாகம் வந்து நிலவில் போய் மோதுறதுனால பெருசாக இந்த பாதிப்பு ஏற்பட போகிறது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனை தொட்டது யார், ஆம்ஸ்ட்ராங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து பாட்டு இருந்தார்ல, அடுத்த வருஷத்துக்கு அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு வந்து இந்த மாதிரி மாற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரனை குத்தியது யார், எலான் மஸ்கா அப்படின்ற மாதிரி வேறு ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் கோடான நன்றிகள். அந்த காவேரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.